World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அண்ணனுடைய கூடிய இருந்ததில் நானும் ஒருத்தன். ஆமாம், ஊழல்கிட்ட ஜோசியம் படிக்கிறதுக்காக அண்ணன் போகும்போது 6 மாதம் நின்றுட்டு அந்த உட்கார கூட சொல்ல குருமேல செட்டியார் நிற்க வச்சுட்டே இருந்தார். நான் பேச வராது, அவ்வளோதான் வரும். அதனால் கண்ணன்கிட்ட போய் ஜோசியம் கற்றுக்கிறதுனா சாமானியமான காரியம் கிடையாது. ஆனால் இதில் கண்ணன்கிட்ட கற்றுக்கிட்டவங்களும் ஒரு சில பேர் மட்டும் ஜோசியம் பேசிகிட்டு இருக்காங்க, மற்றவங்களும் யாரும் பேசுகிறதில்ல. அதில் நானும் ஒருத்தன். நம்ம தம்பி செல்வம், உங்கள் பேர் என்ன, தர்மராஜ், இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கீதா பேசிகிட்டு இருக்குது. மகரில் அதில் சிறப்பாக பேசுகிறது நம்ம கீதா பேசுகிற, தர்மராஜ் நல்லா பேசுகிறா. அப்படி சந்தோஷமாக இருக்குது, நல்ல விஷயந்தான். அதாவது கண்ணன்கிட்ட ஜோசியம் படிக்கணுங்கிறது ஒரு முதல்ல கீழே போய் உட்காரவே முடியாது. ரொம்ப கோவக்காரர் அவர், சடக்குன்னு கோவம் வந்துடும். ஆமாம், சட்டுன்னு ஒரே வார்த்தை வெளியே போன்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி மனுஷன். ஆனாலும் அன்பானவர். அவர் அன்பானவர் வச்சு பேசி உட்கார வச்சு எல்லாம் சொல்லி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இத்தனை பேர் ரெடி ஆகியிருக்காங்க ஜோசியத்தில். அதனால் நம்ம அவங்கள இன்றைக்கி நினைவு நாளில் அவரை பெருமைப்படுத்துகிறோம். அது முக்கியமான சமாச்சாரம். அதில் நமக்கு கூட இருந்ததில் வடிவேலண்ணன் ஒன்று, ஜானண்ணன் ஒன்று, இவங்கெல்லாம் அண்ணன் கூடயே இருந்தவங்க. ஜானன் இன்னைக்கு வரல. அண்ணன் எப்பயுமே எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி போவார். எல்லாருடைய லக்னத்தையும் கிரகத்தையும் மனசுலேயே வச்சுட்ருப்பார். ஏய், நீ இந்த லக்னம் தாண்டா அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஜாதகத்தை எடுத்து கணக்கு போட்டோம்னா பேப்பர் பேனை வச்சு கணக்கு போடக்கூடாது. சொல்கிறத மண்டையில் வாங்கிட்டு லக்ன கிரகத்தை வாங்கிட்டு பேசணும். அந்தளவு சிறப்பாக இருப்பார். யாராவது வந்தாங்கன்னா அவருக்கு உட்கார வச்சு ஜாதகம் பார்க்க வரவங்கள பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஜாதகம் பேசுவார். 3ஆம் இடம் சகாயஸ்தானம் வச்சு அண்ணன் அடித்து பிரித்து மேய்வார். ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாத அண்ணன் யார் உட்காந்தாலும் ஜாதகம் இதுக்கு தான் நீ வந்த அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அதனால் கொட்டம்பட்டியாங்கிட்ட போய் கற்றுக்கிட்டாங்க. 53 வயசு தான் அண்ணன் ஜோசியமே கற்றுக்கிறார். அண்ணன் சந்திரசேகர, சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, ஜோசியமே கற்றுக்கிறார் அண்ணன். அந்த கொஞ்ச நாள்லேயே மண்டையில் ஏறிடுச்சு. ரிஷப லக்னம், மகர லக்னம், கன்னியா லக்னம், இவங்களுக்கு ஜாதகம் ஜோசியம் தானாகவே வரும். ஏன்னா அவங்களுக்கு தான் அதுக்கு பிறந்தவங்களே. ரிஷபராசி, மகர ராசி, கன்னியா ராசிகளும் பேசுவாங்க. அப்போ ரிஷபலக்கணம், மகர லக்னத்தில் பிறந்த ரிஷபலக்கணம் அண்ணன் யார், கண்ணண்ணன் ரிஷபலக்கணம். அதே மாதிரி கொட்டம்பட்டியா கன்னியா லக்னம். ரிஷபலக்கணத்தில் பிறந்த இவருக்கும் ஜாதகம் வந்தது. கன்னியா லக்னம். புலியூர் பாலன்னு சொல்லக்கூடிய பெரிய ஜோதிடர் ஜாம்பவான், அவரும் ரிஷபலக்கணம் தான். அப்போ நம்ம இதில் வெத்தலைக்காரர் ஒருத்தர் மேச லக்னத்தில் 2 சனி அவருக்கு. அவரும் வாக்குப்படிதமுள்ள ஜோதிடர், அவருக்கு நிகரானவர். அவங்கெல்லாம் ஒரே செட்டாக கற்றுக்கிட்டாங்க. குமரவேல செட்டியார், நம்ம வெத்தலைக்கார ஜோதியர் சுப்பையா பிள்ளை, நம்ம வேளாய்மாலயம் ரெடியார், அவர், இவங்கெல்லாம் ஒரே செட்டாக கற்றுக்கிட்டவங்க. இதில் கண்ணன் குறுகிய காலத்தில் பெரிய ஆளாக வந்தவர். அவர் சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, இதெல்லாம் பட்டை கிளப்பு, புதன் புத்தியெல்லாம் அற்புதமான ஜோசியம். கும்பல் ஜாஸ்தியாக போச்சு. கண்ணன் தனியாக ஒரு ஜோசியர்னு சொல்கிற அளவுக்கு பெருமையாக வர அளவுக்கு இருந்தார். சாதாரணமாக இல்லை, போய் உட்காந்தோடனே நீ இந்த பிரச்சனைக்கு தான் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே ஜோதிடர் கரூரில் அண்ணன் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அப்போ யோகாதிபதி. அதனால் அந்த அளவுக்கு நல்ல ஜோதிடம். வந்தோடனே சொல்லுவார், ஜாதகம் தோற்று போயிடும், ஜெயிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி முதல் தாரம் தோற்று போகிற ஜாதகத்தை அப்படியே கணக்கெடுத்து சொன்னவர் அண்ணன் தான். இன்றைக்கி புத்தகத்தில் நிறைய பேர் போடுறாங்க, இல்லை பண்ணுறாங்க. ஆதியில் சாதாரணமாக 7ஆம் இடத்துக்கு சாரம் கொடுத்து நீசம் விட்டாங்கன்னா கண்டிப்பாக முதல் தாரம் தோற்று போயிடும். 10ஆம் இடத்துக்கு சாரம் தோற்று போய்ட்டு தொழில் பண்ணி ஜெயிக்க முடியாது. லக்னத்துக்கு நீசம் விட்டாலும் ஜெயிக்க முடியாது. லக்னத்துக்கு சாரம் கொடுத்தோன்னு நீசம் விட்டாலும் ஜெயிக்க முடியாதுன்ட்டு சாதாரணமாக சொல்லக்கூடியவர் அவர். ஆமாம். அப்போ இவரெல்லாம் கொட்டம்பட்டியாங்கிட்ட போய் கற்றுக்கிட்டார். எப்படி குமரவேல செட்டி தான் கற்றுக்கிட்டு இவருக்கெல்லாம் சொல்லி கொடுத்தார். குமரவேல செட்டியார்கிட்ட போய் ஜாதகம் கற்றுக்கிறதுக்கு 6 மாதம் நின்றுட்டே இருந்தார். உட்கார கூட சொல்ல குமரவேல செட்டியார் 6 மாதம் இருந்தால் கீழே உட்காருன்னு சொன்னார். கீழே உட்கார், மேலே உட்கார மாட்டார். கண்ணன்னு கீழே உட்காந்துக்குவார். தெளிவாக ஜாதகம் பேசுவார். ஜாதகம் பேசுனோடனே கைதட்டி பாராட்ட முதல் ஆசான் யாருன்னு கேட்டால் குமரவேல செட்டியார் மட்டும்தான் பேசுவார். பாராட்டுவார் தைரியமாக. இப்படி பேசணும், இப்படி தாண்டா பேசணும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி கண்ணனே நான் ஜாதகத்தை கொடுத்து பேச சொல்லுவார். ஜாதகம் சொல்ல மாட்டார், பேப்பர் கொடுக்க மாட்டார். இதுதான் லக்னம், இதுதான் கிரகம்னு சொல்லுவார். அதை மண்டையில் வாங்கிட்டு பேசணும். அப்படி தான் பேசணும். பேசி தான் ஜெயிக்க முடியும். யாராவது பேப்பர் பேனா எடுத்து பேச கோவம் வந்துடும் அவருக்கு. லக்னம் ஜாதகம் கற்றுக்கிறியா, புத்தி இங்கே இருக்கணும் அப்படிம்பார். அதே கொட்டப்பட்டி தான் சொல்லுவான், செட்டியார் தான் சொல்லுவார். ஜாதகம் பேசணும்னு தான் அப்படி தான் பேசணும். குமரவேல செட்டியார் சிம்ம லக்னம், 2 புதன் அவருக்கு. வாக்குப்படிதமுள்ள ஜோதிடர். கண்ணன்னே ரிஷப லக்னம். 2ஆம் இடத்துக்கு 9 சேர்க்கை இருக்குது. 5ஆம் இடத்துக்கு 9 சேர்க்கை இருக்குது. அதை புகழ் வாங்கினார் ஜோசியத்திலே அவர் கண்ணன். அதனால் கண்ணனுடைய வாழ்க்கை அருமையான வாழ்க்கை.
ரிஷபலக்கணம் மகர லக்னம் உறவுகளில் தான் கல்யாணம் கொஞ்சம் நல்லா 41 வயசில் திருமணம். உறவுகளில் சொந்த அக்கா பிள்ளைய கல்யாணம் பண்ணார் 42. ஆமாம், 41 முடிஞ்சு கல்யாணம் இல்லை, 42 தான் கல்யாணம். அடித்து சொல்லுவார் 36 வயசுக்கு ரிஷபலக்கணத்து கல்யாணம் ஆகும். 36, 38 ஆயிரம், 40 ஆயிரம், 41 ஆயிரம். அது இது விஷயத்தை கற்றுக்கிட்டோம். இதே பாதி ஜோசியம் முடிஞ்சு போச்சு. 4வது திசை யோகம் பண்ணாதுன்னு சொல்லி பேசினார் அவர் மட்டும்தான். அதுதான் பிரபலமாச்சு கரூரில். இப்படி மட்டும் கண்ணை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுதான் உண்மையாக போச்சு. கீழே திசை, ராகு திசை, சனி திசை, சுக்கிர திசை, 4வது திசை வந்தால் வேலையே செய்யாது, தோற்று போயிடும். பார்த்து ஜாதகம் பேசணும். அதுதான் யோகாதிபதி விருத்திகளும் நடக்கும். கண்ணோட ஆசீர்வாதத்தில் எல்லாருமே நல்லா இருப்போம். வணக்கம். அன்பு சகோதரர் ஜெகதீஷன் அவர்களின் அருளுரை மிகவும் சிறப்பாக இருந்தது. அனைவரின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.